ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் கார்டு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு காலோ கம்யூனிகேஷனோ மெசேஜோ ரிசீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Two of Pentacles, Fool, Five of Pentacles, Ten of Swords, Four of Pentacles, Two of Swords, Three of Wands, Seven of Cups, Knight of Cups, Four of Cups, Lovers, King of Pentacles. So, bottom of the deck, Queen of Pentacles. Vibration, complaint, deeply hurt, secret love, memories, fascination, judgment, ocean, jubilation, search, holding on, crossroads. Departure. Okay, thank you. ஓகே, தென் இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனோ காலோ மெசேஜோ இதை ரிசீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட்டாக அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் அவங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு, ஷோராக அவங்கள விட்டு போயிட்டு உண்டு. இந்த பர்சன் அவங்களை விட்டு போய் மேபி 5 months இருக்கலாம், இல்லைங்க மே மந்த் இந்த பர்சன் அவங்களை விட்டு போயிருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போன பிறகு நீங்கள் ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிட்டு, ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிட்டு. ஓகே, தென் நவ் ஆக்சுவலி நீங்களும் ஸ்டேபிளான ஒரு பர்சன், கமிட்டடான ஒரு பர்சன், கிரவுண்டடான ஒரு பர்சன் நீங்களும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் தெரியும் எங்கே எப்படி நிற்கணும், எந்த இடத்துல எப்படி நிற்கணும், யார்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு உண்டு, பல நாட்கள் ஹர்ட் ஆகிட்டு உண்டு. பட் லாஸ்ட்டாக ஒரு பர்சன் போன பிறகு ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, தென் இப்போ நீங்கள் என்னென்னா கொஞ்சம் ஆக்சுவலி உங்களுக்கு என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லைங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லைங்க மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் ஹர்ட் ஆகுறதுக்கோ, மறுபடியும் இந்த ஒரு பர்சன் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இஷ்டம் இல்லை. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி தேவை.
ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன மீனிங்? இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இப்போ மறுபடியும் இந்த ஒரு பர்சனை நம்பி, மறுபடியும் டைமை வேஸ்ட் பண்ணி, மறுபடியும் எமோஷ்னலி கனெக்டட் ஆகி, மறுபடியும் ஏமாந்து, மறுபடியும் வந்து ஹர்ட் ஆகுறதுக்கு உங்கள் உடம்புல சக்தி இல்லை. ஓகே. உங்களுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா ஸ்டெபிலிட்டி. எனக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி தந்தால் நான் அந்த ரிலேஷன்ஷிப் நிற்பேன், இல்லைங்க நிற்க மாட்டேன். உங்களுக்கும் தெரியும் எங்கே கோபத்தை காட்டணும், எங்கே எப்படி நிற்கணும், எந்த இடத்துல பாசத்தை காட்ட வேண்டிய இடத்துல பாசத்தை காட்டுவீங்க, கோவத்தை காட்ட வேண்டிய இடத்துல கோவத்தை காட்டுவீங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களுக்கு தேவை இந்த ஒரு பர்சனோ இல்லைங்க இந்த பர்சனோட ஸ்நேகமோ லவ்வோ ஒன்றும் தேவையில்லை, ஸ்டெபிலிட்டி. ஏன்னா ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் 110% எஃபர்ட் கொடுத்துட்டு ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணிட்டு ஓகே. எவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுத்துட்டு. ஸோ மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் நிற்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஃபியர் உண்டு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி நீங்கள் டீப்பாக ஹர்ட் ஆகி அடி வாங்கினால மறுபடியும் அந்த அடி வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த டைம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அதுலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீலாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஸோ மறுபடியும் வந்து மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் இந்த மாதிரி மாட்டக்கூடாது. ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் தரதாக இருந்தால் நம்ம பிடி கொடுக்கலாம், இல்லைங்க நம்ம பிடி கொடுக்க வேண்டாம். ஓகே. அது வரைக்கும் நம்ம பேஷன்ஸில் வெயிட் பண்ணுவோம், நம்ம வேலையை பார்க்கலாம். அந்த ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே ஓகே. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆக்சுவலி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நான் சொல்லவே மாட்டேன், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. பட் பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு காரியம் தேவை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் அவங்க லைஃப்பில் அவங்க என்ட்ரு ஆவாங்க. பட் நீங்கள் எமோஷனலாக உங்களுக்கு அது மனசில் ஆகாமல் இருக்கலாம். ஓகே. பட் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசில் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட் என்ன, கோல் ஓரியன்ட் பர்சன், கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன் ஆகும். ஓகே. கோ வித் ஃப்ளோ, சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகிற கேரக்டர், எதையுமே சீரியஸாக எடுக்காத ஒரு கேரக்டர், ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர். எல்லாம் வர டைம் பார்த்துக்கலாம், ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எஃபோர்ட் கொடுக்குறீங்க, ஒரு போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்பரான ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாட்ட ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகும். அதில் ஒரு ஒன்றும் ஆக்சுவலாக ஒரு திங்க் பண்ணுற ஒரு கேரக்டரோ இல்லைங்க ஒரு அவேர்னஸோ கிடையாது. எல்லாம் வர டைம் பார்த்துக்கலாம், நீங்கள் போகிற டைம் பார்த்துக்கலாம், அப்படியே ஒரு சிச்சுவேஷன் வந்தால் பார்த்துக்கலாம். சுத்தமாக ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு கேரக்டர், ஆளுக்கு அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், கோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு கெரியரில் ஒரு ப்ராப்ளம், இல்லைங்க ஃபேமிலி வைஸ் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், இல்லைங்க அவங்க எமோஷ்னலி வீக்கான ஒரு டைமில் அவங்க ஆக்சுவலி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது உங்களுக்கு மனசில் ஆகாமல் இருக்கலாம். ஓகே. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசில் ஆகிருக்கலாம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மனசில் ஆகலை, இந்த போஸ்டரோட செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் போக போக மனசில் ஆகிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கேரக்டர் என்னென்னா என்ன சொல்கிறது, அவங்க கோலை நோக்கி போயிட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் நீங்கள் அவங்க மேலே லவ் ஆகி அட்டாச்ட் ஆகி நீங்கள் அதனால் ஹர்ட் ஆகி அதனால் நீங்கள் கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் நான் ஹர்ட் ஆகிடக்கூடாது, பட் என்னை சுற்றி யாரும் ஹர்ட் ஆனாலும் எனக்கு ப்ராப்ளம், ஐ டோன்ட் கேர். நான் சேஃபாக இருக்கணும், நான் ப்ரொடெக்டடாக இருக்கணும், என் மைண்ட் செட் ஃபுல்லாக கெரியரில் ஃபோக்கஸ் ஆகணும், ஏன்னா லைஃப்பில் க்ரோ ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பண்ணுறது தப்பு, இதனால் நீ ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவேன், நீங்கள் பல தடவை வார்ன் பண்ணியிருக்கலாம், நீ என்னை கஷ்டப்படுத்துகிற, நீ நாளைக்கு என்னோட கடி உன்னை சும்மா விடாது. இவர் அப்போ சொல்கிற வார்த்தை நான் அந்த டைம் பார்த்துக்கலாம், அப்படி எனக்கு ஒன்றும் வராது, அப்படி வந்தால் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நீங்கள் டீல் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மனசில் ஆகல, போக போக இந்த பர்சனோட மனசில் ஆகிருக்கலாம். ஏன்னா உனக்கு என் மேலே எந்த ஒரு கேரிங் இல்லை, லவ்வும் இல்லை, நீ வந்து உனக்கு லைஃப்பில் ஒரு லோன்லியா இல்லைங்க லைஃப்பில் ரொம்ப எமோஷ்னலி வீக்காக இருக்கிற டைமில் மட்டும்தான் நீ என் கூட கனெக்ட் ஆகுற, மற்ற டைம் நீ எனக்கு கேர் கூட பண்ணிக்க மாட்டேங்க. நீங்கள் பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் இவரோட மேஜர் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு ஒருபோதும் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகணும்னு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. ஓகே. ஆக்சுவலி இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை சீக்ரெட்டிவாக கொண்டு போகணும், யாருக்கு தெரியாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் லைஃப்பில் கொண்டு போகணும், நமக்கு சீக்ரெட் லவ்னு ஒரு கார்டு வந்துடும். ஓகே. ஸோ சீக்ரெட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும், யாருக்குமே தெரியாமல் கொண்டு போகணும் தான் இவரோட மேஜர் பிளான். ஓகே. இந்த ஒரு பர்சன் பல தடவை உங்ககிட்ட வார்ன் பண்ணியிருக்கலாம், நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு யாருக்கு தெரியாமல் நம்ம கொண்டு போகலாம். ஸோ யாருக்கு தெரியாமல் கொண்டு போகலாம், நீ வந்து என்கிட்ட கமிட் பண்ண ஸ்டெபிலிட்டி கேட்காத, ஏன்னா எனக்கு என்னோடய ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ், இல்லைங்க என்னோடய ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் வார்ன் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி எல்லாருமே என்னை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாரும் சொல்கிறாங்களோ அவங்க தான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஸோ தயவு செஞ்சு ஆனால் எனக்கு விடுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை,
ஓகே. ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் லைஃப் லாங் கொண்டு போகலாம். நம்ம ஒரு சீக்ரெட் லவ்வாக கொண்டு போகலாம். பட் எனக்கு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்காதுன்னு இவர்கிட்ட சொல்லிட்டு பட் நீங்கள் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்டுட்டு ஓகே. ஸோ அப்போ இவர் பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிற டைமில் எந்த ரீசன்ஸும் உங்களுக்கு சொல்லலை. மேபி நீங்கள் ரீசன்ஸ் கேட்டிருக்கலாம். இவர் பல 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 ரீசன்ஸ் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஓகே, ப்ராப்பரான ஒரு ரீசன் சொல்லாமல் இவர் உங்களுக்கு இவரை விட்டுட்டு இவர் ஆக்சுவலி நீங்கள் இவரை பொறுத்த மட்டும் இவர் சீக்ரெட் லவ்வாக கொண்டு போகணும் தான் இவரோட பிளான். ஓகே, பட் உங்களுக்கு என்ன அப்படின்னா இது சீக்ரெட் லவ்வாக கொண்டு போகிறது உங்களுக்கு எந்த இஷ்டம் இல்லை. உங்களுக்கு கமிட்மெண்ட் தேவை, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நேம் தேவை. ஓகே, பட் இவர் அது உங்களுக்கு நீங்கள் கமிட்மெண்ட் கேட்கலாம் அப்படின்னா அந்த இவர் உங்ககிட்ட ஒரு லைஃப் லாங் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் கீப் பண்ணி போயிருப்பார். நீங்கள் கமிட்மெண்ட் கேட்கப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை ட்ராமா கிரியேட் பண்ணி இவர் எண்டப் ஆக்கிட்டு உண்டு. இவரே பிளான் பண்ணி எண்டப் ஆக்கிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லாருக்கும் சொல்லுவோம், ஒரு சில உங்களுக்கு இந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகே நீங்களும் அவங்களும் க்ளோஸாக இருக்கிறதுல பேசி பழகிறதுல அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆக்சுவலி எந்த ஒரு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதில் ஒரு பொறாமை உண்டு. ஓகே, பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி எங்கள் ஃப்ரெண்ட் உண்டு. இவங்க ஃப்ரெண்டு வந்து நீங்களும் அவங்களும் ஹாப்பியாக இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவங்க ஃப்ரெண்டு இந்த போஸ்ட்டுக்கிட்ட போய் நீ எதுக்கு இவ கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை விட உனக்கு பெட்டராக கிடைக்கிற இவர் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு உண்டு. எல்லாருக்கும் சொல்ல முடியும் இந்த இது வந்து ஒரு சிலவங்களுக்கு தான் ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஸோ வந்து நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். இல்லை ஒரு சிலவங்க வந்து நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இந்த க்ளோஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து அடிக்கடி கேட்பாங்க, என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு, இந்த சுச்சுவேஷன் எப்படி வந்துச்சு, இப்படி நிறைய கொஷின்ஸ் நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்மக்கிட்ட பால் போல் கேட்டுட்டு தென் லாஸ்ட் என்னன்னா நம்மளே ஜட்ஜு பண்ணி நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண, மேலே மிஸ்டேக் நம்மளை ஜட்ஜு பண்ணி நம்மளை கேவலப்படுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை ஜட்ஜு பண்ணிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்டே கேட்குறது சொல்லு நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன, நீங்களும் ஓட்டவாய் மாதிரி எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிகிட்டே இருப்பீங்க. சொல்லி முடித்த பிறகு அந்த என்ன சொல்கிறது உங்களை ஜட்ஜ் பண்ணுறது, நீ இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா எல்லாம் தப்பு மேலே உங்களை ஜட்ஜ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கலாம் இந்த ஒரு விஷயம். ஓகே, இவர் ஆக்சுவலி உங்களை ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. அவர் உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக ரீசன் என்ன, அது நீங்கள் தான். ஸோ நமக்குள்ளே நமக்குள்ளே எப்பவுமே ஒரு சீக்ரெட்டிவ் இருக்கணும். ஓகே, நம்ம அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருத்தவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கான காரணம் யார்? நம்ம தான். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி இவங்க ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் ஆகிப்போச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, இவர் உங்களை விட்டு பக்கா ட்ராமா க்ரியேட் பண்ணி உங்களை விட்டு போகிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா உங்களை விட பெட்டராக இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் இவரை பொறுத்த மட்டும் ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ட்ரெடிஷ்னல் பர்சன், கிரவுண்டட் பர்சன், ஸ்டேபிளான ஒரு பர்சன். இவங்களை பொறுத்த மட்டும் ஃபேமிலியை வந்து இக்னோர் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறது இவங்களுக்கு எந்த இஷ்டமும் கிடையாது. இவங்களை பொறுத்த மட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து ஹாப்பியாக நின்று ஒரு மேரேஜை நடத்தி வைக்கணும். இல்லைனா ஃபேமிலிக்கு அதை இஷ்டப்படணும். ஓகே, பட் இவரோட மைண்ட் செட்டில் வந்துட்டு இது ஃபேமிலி ஹஸ்பண்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப் இவரோட மைண்ட் செட்டில் அதனால தான் உங்ககிட்ட பல தடவை ஒரு சீக்ரெட்டாக நம்ம கொண்டு போகலான்னு இவர் சொல்லிட்டு உண்டு. ஓகே, பட் என்ன சொல்லலாம் இவருக்கு ஆக்சுவலி வேறு ஒன்றும் இல்லை, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இவர் இந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ளேஃபுல்னஸ் காட்டுறதுக்கும் உங்களை ஹர்ட் ஆகுறதுக்கும் ஒரு மெயின் ரீசன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸும் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு ஃபேமிலி எல்லா பர்சன்ஸோட சம்மதத்தோடு ஒரு மேரேஜ் பண்ணுறதா இவங்களுக்கு இஷ்டம். ஓகே, ஃபேமிலியை ஹர்ட் ஆக்கியோ ஃபேமிலி மெம்பர்ஸை ஹர்ட் ஆக்கியோ ஒரு மேரேஜ்குள்ளே போகிறதுக்கு இவருக்கு எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனால தான் பல தடவை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோன்னு நம்ம சீக்ரெட்டிவாக இருக்கலாம். பட் உங்களுக்கு கமிட்மெண்ட் வேணும். ஓகே, ஏன்னா அப்படின்னா இவர் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு உண்டு. ஆனால் உங்களுக்கான ஒரு கேரிங் இல்லை, ஒரு லவ் இல்லை, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இவங்களுக்கு எப்போவாது சுத்தமாக அவங்கள மைண்ட் பண்ணாமல் இருக்குது. தென் அவங்களுக்கு எப்போ லோனியாக ஃபீல் ஆகுறாங்களோ எமோஷனலி எப்போ வீக்காக இருக்கிறாங்களோ அப்போ மட்டும் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது. ஸோ சுத்தமாக உங்களுக்கே ஒரு டவுட் வந்திருக்கும் அவனுக்கு நம்ம மேலே எந்த ஒரு கேரிங் இல்லை, லவ்வும் இல்லை. அவன் வீக்காக இருக்கிற டைமில் அவன் லோனியாக ஃபீல் ஆகிற டைமில் மட்டும்தான் இவன் நம்மக்கிட்ட வரணும் உங்களுக்கே ஒரு தாட் வந்திருக்கும். ஸோ அதனால தான் நீங்களும் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்புறதுக்கோ ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கோ நான் ரெடி இல்லை. எனக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி தருதான் தான் நான் நிற்கிறேன், இல்லைங்க நான் இல்லை. ஓகே, அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. ஓகே,
ஆல்ரெடி நீங்கள் இவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இல்லைங்க நீங்கள் சொல்லியிருக்கலாம் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறேன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆல்ரெடி நீங்கள் ப்ரொப்போசல் கொடுத்து பட் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு மேபி நீங்கள் இவரை ரிஜெக்ட் பண்ணது உங்களை ஏப்ரல் மந்தாக இருக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா இவருக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபேமிலிக்கு பிடிச்ச உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எந்த சுச்சுவேஷனில் அவங்க விட்டுட்டு போனாலும் ஓகே. பட் அவருக்கு லைஃப்பில் இப்போ ஒரு பேலன்ஸ் இல்லை. ரிலேஷன்ஷிப்பை பக்காவாக பிளான் பண்ணி ட்ராமா க்ரியேட் பண்ணி உங்களை விட்டு போயிட்டு உண்டு. காரணம் என்ன, நீங்கள் ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கேட்டதால இவருக்கு உங்களுக்கு ஒருபோது ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் தரதுக்கு இவருக்கு விருப்பமே கிடையாது. சீக்ரெட்டிவாக கொண்டு போகிறது தான் இவருக்கு ட்ரீம். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில 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 விஷயங்கள் உங்களை வந்து அவரோட மைண்ட் செட்டில் வந்து என்ன சொல்கிறது, உங்களை பற்றி ஒரு வேல்யூ இல்லாமல் ஆக்கிட்டாங்க. காரணம் என்ன, அதுக்கு நீங்கள் தான் நான் சொல்லுவேன். நமக்குள்ள அந்த சீக்ரெட்டிவ் இல்லாதனால நம்மளே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி நம்மளே ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ண வச்சுருக்கோம். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஒரு நெகட்டிவாக நம்மளை திங்க் பண்ணிட்டாங்க. இல்லைங்க இவர் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கான ஒரு இடத்துல இவர் உங்களை வைக்கல, அந்தளவுக்கு உங்களை வந்து டாப்பில் இவங்க நினைக்கல. ஓகே, ஸோ அதுதான். ஓகே, தென் இவருக்கு இப்போ இவருக்கு லைஃப்பில் இப்போ சுத்தமாக பேலன்ஸ் இல்லை. ஏன் பேலன்ஸ் இல்லை அப்படி கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் எந்த ஆப்ஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலி இவங்களுக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் எந்த ஆப்ஷன்லையும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, லைக்கும் இல்லை, அட்ராக்ஷனும் இல்லை, அவங்களுக்கு அது ஃபீலும் ஆகலை, நமக்கானது எதுவுமே அவங்களுக்கு ஆகலை. ஆக்சுவலி எந்த ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இப்போ இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. பேலன்ஸ் இல்லாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன்ஸ் மீன் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட், எமோஷ்னலி இவர் கனெக்ட் ஆகிட்டு ஏதோ ஒரு வகையில் உங்கள் கூட இவர் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு அது நீங்கள் கூட இருக்கும்போது அவருக்கு மனசில் ஆகலையாக இருக்கலாம். அது ஒரு செப்பரேஷன் இவருக்கு மனசில் ஆகிட்டு. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இவர் செப்பரேஷனில் தான் இருக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு. பட் என்ன இருந்தாலும் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட ஒரு கனெக்ட் மாதிரி ஆல் டைம் உங்கள் கூட கனெக்டடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை, நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. இவரு கூட நீங்கள் இருக்கிற மாதிரி, இவரு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் உங்களோட ப்ரெசன்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஓகே, மேபி சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அதனால் இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவலி ஃபேமிலி சொல்லுது மேரேஜ் பண்ணிக்கணுமா இல்லைங்க வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணுமா, இவர் ஆக்சுவலாக டோட்டலாக ஒரு கன்ஃபியூஸ். மேபி லாஸ்ட் எண்டில் நீங்கள் சொல்லியிருக்கலாம் உன் கையில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்று உன் ஃபேமிலி, ஒன்று நான். இந்த 2ல் நீ எதை சூஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான், பட் ரொம்ப சேஃபாக சூஸ் பண்ணிக்கோ நீங்கள் சொல்லிட்டு உண்டு. ஓகே, பட் இவருக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரெடி இல்லை. ஏன்னா இவருக்கு மனசுக்கு எதுவும் பிடிக்கலை நம்ம சொல்லலாம். இவருக்கு ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் இருக்குனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ இவர் கொலாஸ் பண்ணிட்டு உங்களை வச்சு விளையாடிட்டு மைண்ட் கேம் கழிச்சிட்டு. பட் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் ஆப்ஷன்ஸில் இவருக்கு மைண்டு போகலன்னு சொல்லலாம். நீ அப்படின்னா இவருக்கு 24/7 உங்களோட ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகுது, உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது, உங்கள் கூட உள்ளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இவங்களுக்கு ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் இவங்களுக்கு மனசில் ஆகலை. ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இவருக்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இவருக்கு உங்களை பற்றியான தாட்ஸ் வருது. இவருக்கு ஆக்சுவலி என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா எங்கேயும் நான் இவ கூட கனெக்ட் ஆகிட்டு மேபி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இவருக்கு ஒன்றும் மனசில் எந்த ஒரு பர்சன் நினைக்கிறாங்கன்னா 24/7 இவரோட தாட்ஸ் இவரோட மெமரிஸை வச்சு நான் வேறு ஒரு ஆப்ஷன் எப்படி நான் வந்து வேறொரு ஆப்ஷன் கூட நான் எப்படி வந்து குடும்பம் நடத்துறது, இல்லைங்க அவங்கள எப்படி நான் திங்க் பண்ணுறது, இல்லைங்க அவங்க கூட திங்க் பண்ணால் என்னோடய லைஃப் எப்படி இருக்கும், மனசுக்குள்ளே ஒருத்தவங்களை வச்சுட்டு அது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் மனசில் ஆகலையா இருக்கும். ஒரு செப்பரேஷன் வரைக்கும் மனசில் ஆகிட்டு ஏன்னா இந்த செப்பரேஷனில் ஒவ்வொரு நாளுமே உங்கள் ப்ரெசன்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு ஏதோ ஒரு வைப்ரேஷன், ஏதோ ஒரு டீப் கனெக்ஷன் மட்டும் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு ஏதோ உங்கள் கூட ஒரு பாண்டிங் இருக்குது, ஸோ லெவலில் ஒரு பாண்டிங் இருக்குன்னு ஃபீல் ஆகிட்டு அப்போ இவரோட மைண்ட் செட்டில் என்ன அப்படின்னா மனசுக்குள்ளே இவங்களை வச்சுட்டு நம்ம வேறு எந்த ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. டோட்டலாக ஆளு கன்ஃபியூஸ். நீங்கள் கொடுக்குற ஒரு ஆஃபர் ஏற்றுக்கும் ரெடி இல்லை, ஆல்ரெடி இருக்கிற ஆஃபர் ஏற்றுக்கும் ரெடி இல்லை. ஆளுக்கு ஆக்சுவலி என்ன நடக்குது லைஃப்பில் பயங்கர ஸ்டேபிளான ஒரு பர்சன், ட்ரெடிஷ்னல் பர்சன், அவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தவங்க கமிட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2 சுச்சுவேஷனில் ஆள் ஸ்டக் ஆகும். ஃபேமிலி ஒரு பக்கம், அவரோட ட்ரீம் என்ன அப்படின்னா ஃபேமிலியில் எல்லோரும் சமத்தோடு மேரேஜ் பண்ணிக்கணும், அதுதான் அவரோட ட்ரீம். ஓகே, பட் உங்களுக்குள்ளே ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம். இல்லைன்னா இவரோட மைண்டில் ஒரு தாட் வந்துட்டு ஃபேமிலி உங்களை அக்செப்ட் பண்ணாது, அந்த தாட் வந்துட்டு ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க. ஸோ இப்போ இவரோட மைண்ட் செட் என்னன்னா
சைலண்டாக இருக்கும், 2 பேருக்கும் பிடி கொடுக்காண்டாம். ஓகே. ஸோ அந்த ஒரு தாட். பட் இவர் ஆக்சுவலி உங்களை சர்ச் பண்ணுறாரு. ஓகே. இவர் ஆப்ஷன்ஸ் இவருக்கு இருக்குது. பட் ஆப்ஷன்ஸ் பண்ண எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் இவர் உங்களை சர்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இவருக்கு இன்ட்ரெஸ்ட் உங்கள் மேலே தான். இவருக்கு வந்து எமோஷ்னலி உங்கள் கூட தான் இவருக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ இவருக்கு அது மனசில் ஆகிட்டு. செப்பரேஷன் இவருக்கு மனசிலாக்கி கொடுத்துட்டு. இந்த செப்பரேஷனில் இவரும் உங்களை லவ் பண்ணுறாரு. இவருக்கும் உங்கள் மேலே ஸ்நேகம் இருக்குன்னு இவருக்கு மனசில் ஆகிட்டு. ஸோ அதனால தான் இந்த ஒரு செப்பரேஷனில் எத்தனையோ நாட்கள் ஆன பிறகும் இவருக்கு வேறு யாரையும் திங்க் பண்ணுறதுக்கும் வேறு யாரையும் வந்து ஃபேமிலி லைஃப்பில் கொண்டு வரதுக்கும் இவருக்கு எந்த ஒரு இஷ்டமும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆக்சுவலி. ஓகே. இவர் எங்கேயும் உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டு, எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு. ஓகே. ஸோ உங்களை சர்ச் பண்ணுறாரு. நீங்கள் என்ன உங்கள்கிட்ட வரணும்னு இவருக்கு தாட் உண்டு. ஓகே. ஸோ உங்கள்கிட்ட வரணும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குது, உங்களோட மூமெண்ட் என்ன, நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் என்ன, இப்போ இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா. ஆக்சுவலி டீட்டெயில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியாமல் இவர் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா இவருக்கு உங்ககிட்ட வரணும் மனசில் ஆகிட்டு இவருக்கு. உங்களோட வேலையை பார்த்து மனசில் ஆகிட்டு. எத்தனை மாத்திரம் இவரும் உங்களை ஸ்நேகிக்கிறான்னு இவருக்கு மனசில் ஆகிட்டு. நீங்கள் இல்லைங்க இவருக்கு லைஃப் இல்லைன்னு இவருக்கு மனசில் ஆகிட்டு. அப்படின்னா லைஃப்பில் எல்லாமே இவருக்கு இருக்கலாம். ஓகே. எல்லாமே இருக்கலாம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கலாம். பட் இவருக்கு வேறு எதுலேயும் எமோஷ்னலி இவரை யாரும் கனெக்ட் ஆகிட்டு இல்லை. நீங்கள் தான் இவரை எமோஷ்னலி நீங்கள் ஃபுல்ஃபில் ஆக்கிட்டு, கனெக்ட் ஆக்கிட்டு. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வேணும் அவருக்கு. ஸோ அதனால தான் உங்களை பற்றி சர்ச் பண்ணுறாங்க. மெமரி செல்ஃபிஷான கேரக்டர் தான், பக்க ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டர் தான். கரண்ட் சுச்சுவேஷனில் கேரியரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், இல்லைங்க மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு, இவரோட மெமரிஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ப்ரீசியஸான மெமரிஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. ஓகே. இவருக்கு ஃபீல் ஆகிட்டு, நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் வேணும். அது இவருக்கு ஸ்ட்ராங்காக மனசில் ஆகிட்டு. ஓகே. ஸோ இவருக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சன் கிட்ட காலோ மெசேஜோ வரல, கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க இப்போ உங்களை பற்றின டீட்டெயில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ கரெக்டான ஒரு டைமில் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. மற்றபடி நமக்கு காலோ கம்யூனிகேஷன் கார்டோ நமக்கு எதுவுமே வரல ஆக்சுவலி. பட் இவர் ஷோராக உங்களை காண்டாக்ட் பண்ணுவார். ஏன்னா இப்போதைக்கு இவரை டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டுருக்காரு. உங்கள் லைஃப்பில் இவருக்கு என்ட்ரு ஆகணும், உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் உங்கள் சுச்சுவேஷன் என்னென்னு இவர் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. ஸோ ஒரு சிலவங்களுக்கு 4 ஹவர்ஸ்லேயும் 4 டேஸ்லேயும் நீங்கள் 4 வீக்ஸ்லேயும் இவர்கிட்ட ஒரு காலோ கம்யூனிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் ரீடிங்கில் நம்ம பார்க்கும்போது மனசில் ஆகிட்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு. ஓகே. இதோ மறுபடியும் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. ஓகே. மறுபடியும் இவர் வர்றாரு, ஆசை வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்த பிறகு நீங்கள் இவங்களுக்கு பிடி கொடுங்க. அது வரைக்கும் பிடி கொடுக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஹர்ட் ஆகிட்டு, மறுபடியும் வந்து ஹர்ட் ஆகாதுங்க. ஓகே. ஓகே. தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்க்கலாம். மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம். ஓகே. தென் நமக்கு மேபி ஒரு சிலவங்களுக்கு 22 ஏஜ் இருக்கலாம். இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட். மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூலை, அக்டோபர் மந்த் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ, இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண மந்தோ, லாஸ்ட்டு செப்பரேஷனான மந்தோ, இல்லைங்க ப்ரீசியஸான மந்தோ இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்லேட் ஆகும். ஜூன் மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே. 6 நம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.